விண்வெளி. நாம் இரவு வானத்தை பார்க்கும்போது எந்திர நட்சத்திரங்களை காண்கிறோம். அவை ஒவ்வொன்றும் தங்கள் சொந்த கதைகளை சொல்லும். ஒவ்வொன்றும் அதன் சொந்த கிரகங்களை தொலைதூர சூரியன். இந்த சூரியர்கள் மற்றும் கிரகங்கள் நம்மை வியக்க வைக்கும் பல அதிசயங்களை உள்ளடக்கியவை. இதுதான் நமது பிரபஞ்சம். விண்மீன் திரள்கள், நெபுலாக்கள் மற்றும் பல்வேறு விண்வெளி அதிசயங்கள். நட்சத்திரங்கள் மற்றும் அந்த அதிசயங்களின் எல்லையற்ற கடல். இந்த எல்லைய கடலில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் பல புதிர்கள் மறைந்துள்ளன. பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் ஒரு நிலையான மாறாத பிரபஞ்சத்தை நம்பினர். ஆனால் நமது அறிவியல் ஆராய்ச்சிகள் இதை மாற்றியது. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டில் பிரபஞ்சம் இயக்கவியல் மற்றும் விரிவடைகிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். இது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தியது மற்றும் புதிய ஆய்வு வழிகளை திறந்தது. இந்த புதிய வழிகள் நம்மை இன்னும் ஆழமாக ஆராய செய்தன. இன்னும் விரிவடையும் பிரபஞ்சத்தின் யோசனை நவீன அண்டவியலின் மூலக்கல்லாகும். இது நம்மை புதிய கேள்விகளை எழுப்ப செய்கிறது. ஆனா பிரபஞ்சம் விரிவடைவதால் என்ன அர்த்தம்? இன்னும் ஆழமாக பார்ப்போம். இந்த விரிவடைவு நம்மை புதிய சாத்தியங்களை ஆராய செய்கிறது. அதில் புள்ளிகள் வரையப்பட்ட ஒரு பலூனை கற்பனை செய்து பாருங்க. பலூன் மெதுவாக காற்று நிரப்பப்படும் போது புள்ளிகள் எப்படி நகர்கின்றன என்பதை கவனியுங்க. நீங்கள் பலூனை உயர்த்தும் போது புள்ளிகள் மேலும் விலகி நகரும். இது புள்ளிகள் இடையே உள்ள தூரம் அதிகரிக்குது என்பதை குறிக்குது. இது விரிவடையும் பிரபஞ்சத்துக்கான ஒரு எளிய ஒப்புமை. பிரபஞ்சம் விரிவடையும் போது அதில் உள்ள விண்மீன் திரள்கள் ஒருவருக்கொருவர் விலகி நகர்கின்றன. விண்வெளி தானே நீண்டு விண்மீன் திரள்களுக்கு இடையிலான தூரத்தை அதிகரிக்குது. இது பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பை மேலும் விரிவடைய செய்கிறது. விண்வெளியை ஒரு ராட்சத ரப்பர் தாளாக நினைச்சு பாருங்கள். விண்மீன் திரள்கள் அதில் ஒட்டி இருக்கும் நாணயங்களைப் போல. ரப்பர் தாள் நீளும் போது நாணயங்கள் விலகி நகரும். தாள் நீளும் போது நாணயங்கள் விலகி நகரும். இது விண்மீன் திரள்களுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கின்றது என்பது குறிக்கிறது. நமது விண்மீன் திரளுக்குள் இருக்கும் இருப்பு விசைகள் அதை ஒன்றாக வைச்சிருக்கின்றன. ஆனா பெரிய அளவில் விண்மீன் திரள்களுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கிறது. இது பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பை மேலும் விரிவடைய செய்கிறது. ஒரு கார் வேகத்தையும் குறைவையும் மாற்ற முடியும் என்பது போல பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் காலப்போக்கில் மாறக்கூடும். பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் எப்போதோ ஒரே மாதிரியா இருக்காது. விரிவடையும் பிரபஞ்சத்துக்கான ஒரு முக்கியமான சிவப்பு மாற்றம். இது பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. உங்களை கடந்து செல்லும் ஒரு சைரனின் சத்தத்தை கற்பனை செய்து பாருங்க. அது நகரும் போது சுருதி மாறுறது. இதேபோல் விண்வெளியில் உள்ள பொருட்களின் இயக்கத்தையும் நாம் உணரலாம். ஒளி அலைகளும் அதேபோல் செயல்படுகின்றன. அவை நீளமடைகின்றன அல்லது சுருங்குகின்றன பொருளின் இயக்கத்தை பொறுத்து. விண்வெளியில் ஒரு பொருள் விலகி நகரும் போது அதன் ஒளி அலைகள் நீண்டு நிறமாலையின் சிவப்பு முனக்கு மாறுகின்றன. இது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு. இது சிவப்பு மாற்றம் என அழைக்கப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் விரிவை உணர உதவுகிறது. தொலைதூர விண்மீன் திரள்களில் இருந்து வரும் ஒளி சிவப்பு மாற்றப்பட்டிருப்பதை கண்டறிந்துள்ளனர். அவை விலகி நகர்கின்றன என்பதை குறிக்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். ஹப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் இந்த கவனிப்பு பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பதற்கான வலுவான சான்றுகளை வழங்குகிறது. இது அறிவியலின் அடிப்படையை மாற்றியமைக்கிறது. விரிவடையும் பிரபஞ்சத்தின் கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை ஆழமாக பாதித்துள்ளது. அதன் ஆரம்ப காலங்களிலிருந்து இன்று வரை பிரபஞ்சத்தின் பரிணாமத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை இது வழங்குகிறது. இது பெருவெடிப்பு கோட்பாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது நிலவும் அண்டவியல் மாதிரி. விரிவாக்கத்தை புரிந்து கொள்வது நமது எக்ஸிஸ்டன்ஸ் பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவுகிறது. இது பிரபஞ்சத்தின் வயது, விதி மற்றும் இருண்ட ஆற்றலின் இயல்பு ஆகியவற்றை தீர்மானிக்க முடியும். விரிவடையும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவ்வியற்பதற்கான தேடத்தொடர்ந்த அறிவியல் முன்னேற்றத்தை உந்துகிறது. பிரபஞ்சம் இயக்கவியல் மற்றும் எப்போதும் வளர்ந்து வருகிறது. விரிவடையும் பிரபஞ்சத்தின் கண்டுபிடிப்பு நமது கண்ணோட்டத்தை மாற்றியது. நிலையான மாற்றத்தில் ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. நாங்கள் அதிக தரவுகளை சேகரிக்கும் போது நமது புரிதல் மேலும் உருவாகும். விரிவாக்கம் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. அது என்றும் தொடருமா? அது மெதுவாகுமா அல்லது துரிதப்படுத்துமா? இந்த கேள்விகள் வானியலாளர்கள்
மற்றும் அண்டவியலாளர்களை பதில்களை தேட வழிவகுக்கின்றன. இது ஆழமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்குது. பிரபஞ்சம் மிகப்பெரியது மற்றும் அதிசயங்களால் நிறைந்தது. பல ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன.